Hellcat. Dear student, chapter 1, exercise 1.6. So, chapter 1, application of matrices and determinants. The application of matrices, application of matrices. The exercise 1.6 is the second sum. Find the values of k for with the equations kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, and x minus 2y plus kz equal to 1. Have first one no solution, second one unique solution, third one infinitely many solution. So, find the values of k. So, k की value apply பண்ணனும். For which equations the equation k की என்ன வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம நினைச்சோம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் the admitted matrix is A bar B. So A is the coefficient matrix, B is constant value given matrix. So for first one A is the coefficient of matrix. So first equation பாருங்க, the coefficient of x y z k minus 2 1, k minus 2 1, constant value 1. Second equation 1 minus 2k plus 1, 1 minus 2k plus 1 minus 2. Third equation 1 minus 2k1, 1 minus 2k1. Secondly, then நமக்கு first term 1 ன்னு இருக்கும், 1 இல்ல, அப்புறம் என்ன செய்யணும், r1 r3 interchange பண்றோம், r1 r3 interchange. So அப்ப interchange பண்ணோம்னா இந்த 1 minus 2k1 அது r1 வந்துரும், k minus 2 1 1 அது r3. So இப்ப பாருங்க first term 1. So second row third row first term 0 ன்னு இருக்கும். So இத நீங்க 0 ஆ கன்வர்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் r2 ஐ சேஞ்ச் பண்றீங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, r2 r1. நீங்க r2 ல இருந்து r1 ஐ மைனஸ் பண்ணாலே இந்த பிளேஸ் 0 ஆயிடும். r2 r1 0. So இந்த பிளேஸ் 0 ஆக்க என்ன செய்யணும், r3 சேஞ்ச். எப்படி r3 kr1, இந்த k கொண்டு மேல மல்டிப்ளை பண்ணலாம் அஸ்யூம் பண்ணிக்கலாம். அஸ்யூம் பண்ணிட்டு என்ன செய்யணும், இங்க எல்லாம் k இருக்கதா நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்ப என்ன இருக்கும், k minus 2k k square 1k. அதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும், இது சேஞ்ச் ஆகாது. சோ செகண்ட் ரோ என்ன பண்றோம், செகண்ட் ரோல வந்து சேஞ்ச் பண்றோம், r2 r1. அப்போ இது r2 இது r1, r2 r1. அப்போ 1 1 0, minus 2k minus இங்க மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் 1 minus k, minus 2 minus 1 minus 3. So second row okay. Third row, so third row என்ன பண்ணும், இந்த k இங்க மேல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மல்டிப்ளை பண்ணதா அஸ்யூம் பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டோம்னா இங்க k minus 2k k square k. இப்போ பாருங்க என்ன இருக்கும், r3 minus kr1, இங்க வரும் r3. இங்க r3 சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்க k உள்ள அங்க மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன இருக்கும், k minus k 0. இங்க என்ன இருக்கும், minus 2k இருக்கும். அப்போ minus 2 minus plus 2k. இங்க k ஸ்கொயர் இருக்கு, 1 minus k ஸ்கொயர். இங்க k இருக்கு, 1 minus k. சோ என்ன பண்ணனும், r3 minus kr1. இத நம்ம என்ன செய்றோம், அஸ்யூம் பண்றோம். இந்த k மல்டிப்ளை பண்ணா நம்ம அஸ்யூம் பண்ணி என்ன செய்றோம், மைனஸ் பண்றோம். இந்த பிளேஸ் வந்து இது என்ன செய்றோம், தேர்ட் ரோல செகண்ட் டேர்ம் 0வா மாத்தணும். 0வா மாத்ததுக்கு என்ன செய்றோம், r3 ஐ சேஞ்ச் பண்றோம். r3 r2 plus r3 இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப என்ன செய்யணும், r3 சேஞ்ச் பண்றோம், r2 plus r3. அப்போ ஃபர்ஸ்ட் 2 rows அப்படியே நீங்க ரைட் பண்ணிக்கணும். சோ சேஞ்ச் தி செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. சோ தேர்ட் ரோ எப்படி அப்டேட் பண்றோம், r2 plus r3, r2 plus r3. அப்போ 0 plus 0 0. இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா minus 2k plus 2k 0 ஆயிரும், plus 2 minus 2 0 ஆகும் 0. இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணணும். சோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 ஆயிரும்.
ஸோ எதுக்காக நம்ம இந்த பிளேஸை ஜீரோவாக மாத்திரம் நமக்கு வந்து என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், எக்ஸலன்ட் ஃபார்ம் வரணும், எக்ஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதில் வந்து ஆமாம் 0 0 இந்த இடம் 0 வரணும். அப்போ தான் நம்ம என்ன ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 ரோவையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணுறோம். இந்த R2 R3யோட ஆட் பண்ணி R3ல தான் நீங்கள் நினைச்சணும் எழுதணும். இப்போ இதே இதோட ஆட் பண்ணீங்கன்னா 0, இந்த 2 ஆட் பண்ணீங்கன்னா 0. ஸோ இதை இதோட ஆட் பண்ணணும், R2 + R3 இதை ஆட் பண்ணீங்கன்னா 1 - k × 2 + k அப்படின்னு வந்துடும். ஸோ இதை நீங்கள் இதோட ஆட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், -2 - k அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் என்னன்னா, சார் இந்த டேர்ம்ஸ் எப்படி இருந்துச்சு, அப்படி இந்த ஃபேக்டர் எப்படி இருந்துச்சு, இந்த 2 ஆட் பண்ண எப்படி ஃபேக்டர் வரும், அதான் நீங்க இந்த சைடுல பாருங்க எப்படி பண்ணிருக்கோம். 1 - k அதோட எதை ஆட் பண்ணணும், R2 + R3. அப்போ 1 - k + 1 - k ஸ்கொயர், 1 - k + 1 - k ஸ்கொயர். ஸோ மைனஸ் எல்லாத்துலயுமே மைனஸ் காமனா எடுத்துங்க. மைனஸ் காமனா எடுத்தோம்னா -k² + k ஸ்கொயர் -k + k 1 1 + 2ங்கிறது -2. Then take factor k² + k - 2. Taking factor of k² + k - 2. என்ன இருக்கு, -2 கான்ஸ்டன்ட் வேல்யூ -2. அப்ப என்ன செய்றோம், -2 -1 + 2 அப்படியே என்ன இருக்கும், நம்ம ஆன்சர் வந்து +k. ஸோ ஃபேக்டர் எப்படி இருக்கும், k + 1. இங்க k சேர்த்தீங்கன்னா k - 1 × k + 2. k - 1 × k + 2. Factor, the factor of k² + k - 2 is k - 1 × k + 2. ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா 1 - k × k + 2. ஸோ 1 - k + 1 - k ஸ்கொயர் ஆட் பண்ணீங்கன்னா 1 - k × k + 2. ஸோ நீங்க இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன இருக்கும், 1 - k × 2 + k. அண்ட் இதில் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா -2 - k அப்படின்னு வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இதை பாருங்க. எக்ஸலன்ட் ஃபார்ம் எப்போ நம்ம கொண்டு வந்தோமோ அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன செய்யணும், ரோம் லெட்டர் 1 2 3 அது வந்து என்ன செய்யணும். அப்போ நீங்க என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் நோ சொல்யூஷன். ஸோ நோ சொல்யூஷன் எப்போ இருக்கும், இப்போ பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நோ சொல்யூஷன் வரணும் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ என்ன இருக்கணும், ரேங்க். இல்லை பாருங்க when k = 1 அப்ளை பண்ணுங்க. நீங்க k க்கு நீங்க 1 அப்ளை பண்ணீங்கன்னா k க்கு 1 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பிளேஸ் என்ன ஆகும், 0. அப்ப டோட்டலா இந்த டேர்ம் 0 ஆயிடும். இந்த இடத்துல k க்கு நீங்க 1 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 1 அப்ளை பண்ணும்போது -3 வந்துரும். அப்ப நீங்க ரேங்க் பாக்கும்போது ரோ ஆஃப் a ரேங்க் 2, ரோ ஆஃப் a bar b ரேங்க் 3. ரேங்க் என்ன இருக்கும், 3 வந்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரோ ஆஃப் a not equal to ரோ ஆஃப் a bar b. இது ரெண்டு எப்படி இருக்கு, நாட் ஈக்குவல் டு. இப்படி நாட் ஈக்குவல்டாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது முன்னால் உள்ள எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல உள்ள ரோம் லெட்டர் 1 2 3 4 அந்த சம்ல பார்த்துருக்கிறோம். அதுல என்ன ரிசல்ட் அப்படின்னா நோ சொல்யூஷன் வரும்போது இருக்கும், இந்த ரேங்க் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி, இந்த ரெண்டோட ரேங்க் இருக்குங்க 2 3 இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். கான்ட்ரடிக்ஷனா இருந்தா the system is inconsistent. The equation system is inconsistent. It has no solution. தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப நோ சொல்யூஷன் உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா k க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணனும், k = 1. k = 1 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துரும், உங்களுக்கு வந்து நோ சொல்யூஷன் ரிசல்ட் வரும். ஏன்னா நீங்க k க்கு 1 அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும். சோ k க்கு 1 அப்ளை பண்ணீங்கன்னா ரோ ஆஃப் a 2 வந்துரும், ரோ ஆஃப் a bar b 3 ன்னு வெச்ச ரிசல்ட் இருக்கும். சோ ரேங்க் டிஃபரண்ட் ஆகுது, அதனால நோ சொல்யூஷன். சோ கோயிங் டு செகண்ட் சம், செகண்ட் யூனிக் சொல்யூஷன். சோ நமக்கு எப்போ யூனிக் சொல்யூஷன் வரும்னா k not equal to 1 k not equal to -2. நீங்க k க்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, 1 அப்ளை பண்ணாங்க. 1 அப்ளை பண்ணா 0 ஆயிடும். அப்போ k க்கு 1 அப்ளை பண்ண கூடாது, -2 அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு, நீங்க இங்க -2 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், -0 ஆயிரும்.
ஸோ நமக்கு வந்து ரேங்க் என்ன இருக்கணும், ரெண்டுக்குமே சேம் ரேங்க், அது 3 வரணும். யூனிக் சொல்யூஷன் வந்தா 3 இருக்கணும் ரேங்க். சம் யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன் வரணும்னா ரேங்க் இருக்க ரோ ஆஃப் ஏ பார் பி 3 இருக்கணும். அப்போ 3 வரணும்னா when k not equal to 1, k not equal to -2. இங்க k க்கு என்ன சொல்றாது, நீங்க 1 அப்ளை பண்ண கூடாது. அதே மாதிரி k க்கு நீங்க -2 அப்ளை பண்ண கூடாது. ஏன்னா நீங்க -2 அப்ளை பண்ணாலும் 0 வந்துரும். k க்கு 1 அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 வரும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ரோ ஃபுல்லா நமக்கு 0வே ஆக கூடாது. ரோ ஆஃப் ஏயும் 0 இருக்க கூடாது, ரோ ஆஃப் a, b யும் 0 இருக்க கூடாது. அப்ப என்ன இருக்கணும், k not equal to 1, k not equal to -2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு ரேங்க் 3. த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ ரேங்க் சேமா இருந்தால் அது கன்சிஸ்டன்ட். இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். நம்ம வந்து இது என்ன பார்க்கணும், ரேங்க் வந்து சேமா இருந்துட்டாலே அது கன்சிஸ்டன்ட். இதோ given equations, அதாவது the given equation system is very clear or consistent. It has unique solution. So that one, infinitely many solution. So infinitely many solution is when k equal to -2. இங்க k க்கு -2 னு அப்ளை பண்ணீங்கன்னா இங்க -2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், +2 னு வந்துரும். அப்போ +2 -2 இது 0 ஆயிரும். இங்க நீங்க என்ன பண்றீங்க, k க்கு -2 னு அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பிளேஸ் அப்போ சோ உங்களுக்கு லாஸ்ட் ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் 0 ஆயிரும். அப்ப நான் ஜீரோ ரோஸ் இஸ் 2. அப்போ ரேங்க் ரோ ஆஃப் a ஈக்குவல் டு ரோ ஆஃப் a பார் b ஈக்குவல் டு ரேங்க் 2 லெஸ் தென் 3. அப்ப ரேங்க் என்ன இருக்குது, நமக்கு வந்து 2 னு வந்துருது. ரெண்டு சேமா இருக்கு. ஆனா ஆக்சுவலா நமக்கு ரேங்க் 3 வரணும், சரிதான், கரெக்ட். ஆனா நமக்கு என்ன இருக்கு, ரேங்க் வந்து ரெண்டுமே 2 னு இருக்கு. ரெண்டுமே 2 னு இருந்தாச்சு அப்படின்னா என்ன ரோ ஆஃப் a ஈக்குவல் டு ரோ ஆஃப் a பார் b ஈக்குவல் டு 2 லெஸ் தென் 3. the system is consistent. so rank ரெண்டுக்குமே சேமா இருக்கணும். ரோ ஆஃப் a க்கு ரோ ஆஃப் a பார் b க்கு rank சேம்னா கன்சிஸ்டன்ட். it has infinitely many solution. so இந்த சம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், எக்சர்சைஸ் 1.1 உள்ள ஃபர்ஸ்ட் சம் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவா இருக்கணும். so எக்சர்சைஸ் 1.6ல உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் அதுல தான் இருக்கு. நான் கான்செப்ட் அதுல நான் நினைச்சிருக்கேன், உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கிறேன். ஸோ அது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சம் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், சிரமமாக தான் நினைச்சு இருக்கும். ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், மெனி சொல்யூஷன் இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நோ சொல்யூஷன் வரும்போது ரேங்க் வந்து என்ன இருக்கும், கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். யூனிக் சொல்யூஷன் வரும்போது ரேங்க் 2 3 இருக்கும். மெனி சொல்யூஷனுக்கு வந்து ரேங்க் 2 or 1, 2 இருக்கலாம் 1 இருக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இது வந்து நோ சொல்யூஷனுக்கு நீங்க இதை மைண்ட் வச்சுக்கங்க. நோ சொல்யூஷன் ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பார் பி. யூனிக் சொல்யூஷன் ரோ ஆஃப் ஏ பார் பி 3. infinitely many solution ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு 2 or 1. 2 இருந்தாலும் 1 இருந்தாலும் உங்களுக்கு எழுதலாம் மெனி சொல்யூஷன். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட், அத்தமே இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. எக்ஸசைஸ் 1.6. இந்த சம் வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k ஃபார் which the equations. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல வந்து எனக்கு k க்கு என்ன வேல்யூலாம் அப்ளை பண்ணீங்கன்னா நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், மெனி சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அக்வான்டட் மேட்ரிக்ஸ் a பார் b, அடுத்து என்ன செய்றீங்க, ரோ இன்டர்சேஞ்ச் பண்றீங்க. அடுத்து இந்த ரெண்டு பிளேஸ் 0 ஆக்கணும். இப்படி வச்சிருக்கீங்க நீங்க வந்து செகண்ட் ரோ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 இருக்கணும், தேர்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் இருக்கணும். உங்களுக்கு வந்து 0வா என்னச்சு அப்ளை பண்ணலாம், 0வா என்னச்சு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம், R2 சேஞ்ச் பண்றோம். R2 மைனஸ் R1 இந்த பிளேஸ் 0 ஆயிரும். R3 சேஞ்ச் பண்ணீங்க, R3 மைனஸ் KR1 இந்த பிளேஸ் 0 ஆயிரும். அடுத்து இந்த பிளேஸ் 0 ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, R3 சேஞ்ச் பண்றீங்க, R2 பிளஸ் R3 ரெண்டையும் ஆட் பண்றீங்க, 0 ஆயிரும். அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணணும், இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், 1 மைனஸ் k இன்டு k பிளஸ் 2 ஃபேக்டர் இருக்கும். இப்போ இந்த பிளேஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், நோ சொல்யூஷன் வரணும். இப்போ நோ சொல்யூஷன்னா ரேங்க் என்ன இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும். அப்போ ரேங்க் டிஃப்ரெண்டா வரணும் அப்படின்னா நீங்க கேக்கு என்ன கொடுக்கணும், 1. இங்க கேக்கு 1 மட்டும் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும், கேக்கு 1 அப்ளை பண்ண இங்க 0 வந்துடும், இங்க நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அதனால ரேங்க் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடும். ரோ ஆஃப் ஏ பார் பி இங்க 2 அங்க 3. அதனால என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து the system is consistent, it has no solution. Second one, unique solution when k
not equal to 1, k not equal to -2. இப்போ rho of a bar b equal to 3. நீங்க இந்த வேல்யூ நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும். எதுல அப்ளை பண்ணணும்? லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். சோ இங்க ஒவ்வொரு டைம் என்ன செய்யணும்? இந்த 1 2 3 கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 இந்த கேஸ்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படினு சொன்னா லாஸ்ட் எக்ஸலென்ட் ஃபார்ம் வச்சு தான் என்ன செய்யணும்? நீங்க வந்து இந்த கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 க்கு நீங்க வெச்சு வரணும். சோ அப்போ செகண்ட் கேஸ் யூனிக் சொல்யூஷன். சோ யூனிக் சொல்யூஷன்ல ரேங்க் 3 the system is consistent, it has unique solution. So infinity many solution case 3 when k equal to -2. So k க்கு -2 நீங்க அப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துரும்? k க்கு -2 னா rho of a bar b equal to 2 less than 3. The system is consistent, it has infinity many solution. Thank you. Yes student, நம்ம exercise 1.6 பார்க்கறோம். 1.6ல first sum கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் சம் பார்த்து தேர்ட் சம். இந்த தேர்ட் சம் என்ன கொடுத்தாங்க? இன்வெஸ்டிகேட் தி வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ தி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2x + 3y + 5z = 9 and 7x + 3y - 5z = 8 and 2x + 3y + lambda z = mu. Have first one no solution, second one a unique solution, third one an infinite number of solutions. So இந்த தேர்ட் சம் செகண்ட் சம் மெத்தடே தான். ஆனா என்ன கேட்டாங்கன்னா லாம்டா மியூ, இந்த லாம்டா மியூக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா நோ சொல்யூஷன், இன்ஃபினிட் யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கறத என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இந்த அக்மன்டட் மேட்ரிக்ஸ் இஸ். ஸோ இது பாருங்க இந்த செகண்ட் சம் தேர்ட் சம் எல்லாமே இந்த மாதிரி லாம்டா மியூ அது கே இந்த மாதிரி கேட்குற எல்லா சம்பவத்துமே நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அக்மன்டட் மேட்ரிக்ஸ் இஸ். ஸோ இந்த ரேங்க் மெத்தட்ல தான் நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு ஆன்சர் கொண்டு வரணும். அப்படின்னு சொல்லுங்க அக்மன்டட் மேட்ரிக்ஸ் இஸ் a bar b. ஸோ a இஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், b இஸ் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ தென் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 3 5 9. The coefficient x 2, the coefficient y is 3, coefficient z is 5, constant value 9. So the second equation, the coefficient of x, y, z constant value is 7, 3, -5, 8. So also third equation, third row 2, 3 lambda mu. நம்ம ரெகுலரா பார்க்குறோம். செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் நம்ம என்ன பண்ணணும்? ஜீரோவாக மாற்றணும். இதே நீங்க ஜீரோவா நிச்சயமா மாத்தணும். அப்போ நீங்க அப்படி மாத்தறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிளேஸையும் ஜீரோவா மாத்தணும். ஆமா, ஜீரோவா மாத்தறதுக்கு என்ன பண்றீங்க? R2 சேஞ்ச் பண்றோம். R2 எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 7 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும். சோ இந்த 2 கொண்டு வெச்சீங்க R2யும் இந்த 7 கொண்டு வெச்சணும் R1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிட்டு 2R2 - 7R1 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணி R2 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் ரோ உங்களுக்கு என்ன ஆயிரும்? இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 பாருங்க. இத என்ன இங்க 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்? 14 21 35 63. 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 14 6 -10 16. இப்போ நீங்க மைனஸ் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கும்? இங்க 2 அங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க 7 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இங்க என்ன இருக்கும்? 14 - 14 0 ன்னு வரும். சோ செகண்ட் டேர்ம் -15 வந்துரும். தேர்ட் டேர்ம் -45 -47. இந்த மாதிரி நீங்க அது R3 சேஞ்ச் பண்றீங்க. இந்த பிளேஸ் 0 ஆக்குறது ரொம்ப ஈஸி. R3 - R2, R3 - R1 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நீங்க மைனஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஆயிரும்? டைரக்டா 0 ன்னு வந்துரும். பாருங்க இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க 2 - 2 0, 3 - 3 0, lambda -5, mu -9. உங்களுக்கு இந்த R3 - R வரும்போது டைரக்டா இதுவும் சேர்த்தே 0 ஆயிரும். உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப் ஆர் எக்ஸலென்ட் ஃபார்ம் உங்களுக்கு வந்துரும். ஸோ எக்ஸலென்ட் ஃபார்ம் வந்தாச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்? இது 1 2 3 இதை நீங்கள் என்ன செய்றீங்க? ஆமாம், நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும்? நோ சொல்யூஷனா யூனிக் சொல்யூஷனா அல்லது இன்ஃபினிட் மெனி சொல்யூஷனாங்களா பார்க்க முடியும்.
ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் நோ சொல்யூஷன். ஸோ நோ சொல்யூஷனுக்காக நம்ம என்ன பண்ணோம், when lambda equal to 5 mu not equal to 9. நமக்கு நோ சொல்யூஷன் வரணும் அப்படின்னா லாம்டாவுக்கு நீங்க 5 அப்ளை பண்ணுங்க. லாம்டாவுக்கு நீங்க 5 அப்ளை பண்ணா இந்த பிளேஸ் 0 ஆயிரும். ஏன்னா லாம்டாவுக்கு 5 minus 5 0. இங்க என்ன செய்றீங்க, மியூக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 9. நீங்க வந்து 9 மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம், வேற எந்த நம்பராலும் அப்ளை பண்ணீங்கன்னா இது ஒரு மேக்னிடியூட் நம்ம வேல்யூ நிச்சயம் இருக்கும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ ரேங்க் 2, ரோ ஆஃப் ஏ பார் பி ரேங்க் 3. எப்போ when lambda equal to 5, mu not equal to 9. இந்த வேல்யூவை நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் என்ன வந்துரும் பாருங்க. சப்போஸ் நீங்க இந்த வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்க என்ன வரும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 9 0 minus 15 minus 45 minus 47 0 0 lambda இங்க 5 அப்ளை பண்ணீங்கன்னா இங்க பிளேஸ் 0 ஆயிரும். இங்க வந்து நினைக்கிறீங்க மியூக்கு வந்து ஒரு நம்பர் எடுத்துடுங்க, மியூ நாட் ஈக்குவல் டு 9. அப்போ நாட் ஈக்குவல் டு 9 நீங்க 0 கூட அப்ளை பண்ணிக்கலாம். இங்க 0 அப்ளை பண்ணீங்கன்னா மியூக்கு வந்து நீங்க 0ன்னு எடுத்துக்கங்க. எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு -9 அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்க ரேங்க் பாத்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. நீங்க ரேங்க் இது ஏக்கு பாத்தீங்கன்னா ரேங்க் 2 இருக்கும். ஏன்னா நான் ஜீரோ ரோஸ் 2. அப்போ ரோ ஆஃப் ஏ 2, ரோ ஆஃப் ஏ பார் பி ரேங்க் 3. இதுல லாஸ்ட் நம்பர் -9 இருக்கு. அப்போ நீங்க இந்த மாதிரி என்ன செய்யணும், when lambda equal to 5 mu not equal to 9, row of a equal to 2, row of a bar b equal to 3. so இதிலிருந்து நம்ம என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா first row of a not equal to row of a bar b. so the different அல்லது the constant different rank டிஃபரண்ட் ரேங்க் இருக்கு. ரோ ஆஃப் ஏ இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் ரேங்க் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், the system is inconsistent, it has no solution. அப்ப சிஸ்டம் வந்து இல்ல, இந்த ஈக்குவேஷன் சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்டா இருக்கு, அதனால தான் இருக்கு it has no solution. so second one, அப்போ செகண்ட் என்ன இருக்கு for unique solution. unique solutionக்கு வந்து when lambda not equal to 5, lambda not equal to 5 mu belongs to real number. இங்க என்ன செய்யுங்க, மியூக்கு எந்த ரியல் நம்பராலும் அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க ஃபர்ஸ்ட் கேஸுக்கும் இந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ், செகண்ட் தேர்ட் ஒவ்வொரு கேஸுக்கும் நீங்க ஒவ்வொரு டைம் இங்க வந்துடணும், இந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும். பாருங்க ஃபார் யூனிக் சொல்யூஷன் வந்து when lambda not equal to 5, லாம்டாவுக்கு நீங்க என்ன சொல்றாது 5 அப்ளை பண்ணாங்க. ஏன்னா 5 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிரும். ஏன்னா நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வரணும். எப்போ யூனிக் சொல்யூஷன் வரும், ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ பார் பியும் நமக்கு ரேங்க் 3ன்னு வரணும். அப்போ 3 வரணும்னா நீங்க லாம்டாவுக்கு 5 அப்ளை பண்ணாதங்க, 5 வேற எந்த நம்பராலும் கொடுங்க. அதே சமயம் மியூக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க, எந்த ரியல் வேல்யூனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இப்போ நீங்க 9 கொடுத்தாலும் இங்க 0 இருக்கலாம், தப்பே கிடையாது. நீங்க 0ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ மியூக்கு நீங்க சப்போஸ் இங்க 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா மியூக்கு 0னா இங்க 9ன்னு வந்துடும். இதே லாம்டாவுக்கு நீங்க என்ன செய்றீங்க, -5 இல்லாம ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க. இதுக்கு நீங்க 0ன்னு அப்ளை பண்ணி பாருங்க என்ன இருக்கும். இதுக்கு நீங்க 0 அப்ளை பண்ணீங்கன்னா இங்க -5 இருக்கும், இங்க -9 இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரோ ஆஃப் ஏ பார் பி 3, ரோ ஆஃப் ஏ 3. ஸோ உங்களுக்கு ரேங்க் எப்படி இருக்கும், சேம் ரேங்க் வந்துடும். சேம் ரேங்க் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன இருக்கு 3 இருக்கு. 3 வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நமக்கு வேரியபிளும் 3 வந்துடும், வேரியபிள் 3 ஈக்குவேஷனும் உங்களுக்கு 3 இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துருதுன்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு 3. the system is consistent. ரேங்க் சேமா வந்துட்டாலே சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். it has unique solution. இங்க பாருங்க என்ன இருக்குது, இந்த ரேங்க் வந்து உங்களுக்கு கான்ட்ராடிக்டா இருக்கு, இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்குது. இருந்தாலே உங்களுக்கு என்ன இருக்கும், இது வந்து இது நோ சொல்யூஷன் தான். இது என்ன இருக்கும், it has unique solution. third one for infinite solution, that is infinite number of solution. infinite number of solution என்ன, when lambda equal to 5, mu equal to 9, lambda exactly 5. so இத நீங்க 5 அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், உங்களுக்கு 0 ஆயிரும். இங்க exactly mu equal to 9. so mu க்கு 9 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் இருக்கும், ஆக்சுவலா இந்த பிளேஸும் 0 ஆயிரும், இங்கேயும் ஆயிரும், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 0 ஆயிரும். அண்ட் 0 ஆயிட்டா உங்களுக்கு ரேங்க் என்ன இருக்கும், நான் ஜீரோ ரோஸ் 2ன்னு வந்துடும். அப்போ when lambda equal to 5, mu equal to 9.
இந்த வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு ரேங்க் 2 அப்படின்னு வந்துடும். ரேங்க் என்ன இருக்கும் 2ன்னு வந்துடும். ஆனால் இது வந்து லெஸ் தேன் 3. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ரேங்க் எப்படி இருக்குன்னா 3 தான் இருக்கணும், ஆனால் 3 இல்லை, 2ன்னு இருக்கு ரெண்டுக்குமே. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மீனிங்னா the system is consistent. ஏன்னா சிஸ்டம் எப்பவும் கன்சிஸ்டண்டாக இருக்கும், ரேங்க் ரெண்டும் சேமாக இருக்கணும். நீங்கள் 1 1 இருக்கலாம், 2 2 3 3 இப்படி இருந்துச்சுன்னா the system is consistent. ஆனால் இப்போ இதில் பாருங்க இருக்கிற ரேங்க் வந்து 2ன்னு தான் இருக்குது. our 2 இருந்துச்சுன்னா the system is consistent, it has infinite number of solutions. ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக பார்க்கணும். நான் திரும்பி ஃபிட் பண்ணுறேன் பாருங்க, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சம்மில் நீங்கள் என்ன செய்ய இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. the value of lambda and mu I have no solution, a unique solution and infinite number of solution. Fragmented matrix என்ன செய்யுங்க a bar b. நான் எதுக்கு உங்களுக்கு இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா இந்த எக்ஸசைஸ் 1.6 உள்ள செகண்ட் சம் தேர்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸாமில் கேட்குறவங்க இந்த மாதிரி சம் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் 1.6 செகண்ட் சம் தேர்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட். இதே சேம் இந்த மாடல் சம் எங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அதையும் நீங்கள் நல்லா என்ன செய்யணும் பார்த்துக்கணும். இதே மெத்தட் இது தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு ஏ பார் பியில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்னுடைய கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸலன்ட் ஃபார்முக்கு என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணிடணும். எக்ஸலன்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃபார் நோ சொல்யூஷன், ஃபார் யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபினிட் சொல்யூஷன். ஆமாம், அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க, லாம்டா. இது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் லாம்டாவுக்கும் மியூக்கும் என்னென்ன வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா நோ சொல்யூஷன் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நோ சொல்யூஷன் வரணும் அப்படின்னா இங்கே ரேங்க் என்ன இருக்கணும், உங்களுக்கு 2 இருக்கணும், இங்கே 3 வரணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு நோ சொல்யூஷன் வந்துடும். அதுதான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன கொஸ்டின் கேட்காங்க, யூனிக் சொல்யூஷன் வரணும். யூனிக் சொல்யூஷன்னா ரோ ஆஃப் ஏக்கும் ரோ பார் ஏ பார் பிக்கும் ரேங்க் 3ன்னு வரணும். அப்போ என்ன வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா வரும் அந்த லாம்டாவுக்கும் மியூக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். ஸோ ஃபைனலி infinite solution. So infinite solution வரனா when lambda equal to 5 mu equal to 9. So இங்க 5 இங்க 9 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பிளேஸ் 0 ஆயிரும். So this 0 that is 0. So இது 0 ஆகும்போது உங்களுக்கு ரேங்க் என்ன வந்துரும், உங்களுக்கு வந்து ஆமா உங்களுக்கு ரேங்க் 2 ன்னு வந்துரும், less than 3. The system is consistent, it has number of solution, infinite number of solution. ஸோ இந்த சம்ம நல்லா என்ன செய்யுங்க பார்த்துட்டீங்க, டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம். இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 1.6 பார்த்தோம். எக்ஸசைஸ் 1.6 அதில் செகண்ட் சம் தேர்ட் சம் பார்த்தோம். இந்த செகண்ட் சம் தேர்ட் சம்முக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இல்லை எழுதி கொடுக்கணும். செகண்ட் சம் தேர்ட் சம்முக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். அது மாதிரி எக்ஸாம்பிள் 1.3334 இந்த ரெண்டுக்குமே எது தெரியுங்க, இந்த எக்ஸசைஸ் 1.6 பேஸ் பண்ணி 1.6 2 3 பேஸ் பண்ணிங்களா சம் தான் தரணும். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும். இதுக்காக ஒரு ஷார்ட்கட்டாக நோட்ஸ் அனுப்பி போட்டுருங்க. இதை நீங்கள் அப்படியே என்ன செய்யுங்க, மெமரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன் இப்போ இருக்கும் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு 3. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா the system is consistent, it has unique solution. அப்போ நீங்கள் வந்து யூனிக் சொல்யூஷனுக்கு ரேங்க் சேமாக இருக்கணும். ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு 3. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பார் பி 1. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 0 1 4 5 0 0 2 3 பாருங்க எப்படி இருக்கு. இப்போ நீங்கள் ஏ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஏ. அப்போ ஏ 1 2 3 0 1 4 0 0 2. ஸோ இதுக்கு ரேங்க் 2. ஏன்னா உங்களுக்கு நான் ஜீரோ ரோஸ் வந்து 3. அப்போ எனக்கு உங்களுக்கு வந்து ரேங்க் 3 வந்துடும். இங்கே ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு 3. ஸோ இந்த ரெண்டு ரேங்க் போகும்போது வந்து ரோ ஆஃப் ஏ
3, row of A bar B equal to 3. இந்த சேமா வந்தாச்சுன்னா the system is consistent, it has unique solution and the infinite many solution. For example, infinite many solution, for example, box of A bar B equal to equivalent 1 2 3 4 0 1 4 5 எல்லாமே 0 வரும் பாருங்க. row of A bar B equal to 2, row of A equal to 2, so non-zero rows 2. row of A row of A bar B rank ரெண்டு சேமா இருக்கும். சப்போஸ் ஒன்றும் இருக்கலாம், இப்போ இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. A bar B 1 2 4 எல்லாமே 0 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த row of A bar B equal to 1 9, row of A equal to 1. புரியுதுங்களா? the system is consistent, it has infinite many solutions. So last number of no solution is row of A not equal to row of A bar B. The system is inconsistent, it has no solution. ஏன்னா உங்களுக்கு rank row rank of A and rank of A bar B உங்களுக்கு எப்படி இருக்கும்? rank வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். இப்படி கான்ட்ரடிக்ஷனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டாலே இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், இது ஹேஸ் நோ சொல்யூஷன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே நீங்கள் மெமரி பண்ணிடுங்க. பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக நினச்சலாம். ஆமாம், இந்த எக்ஸசைஸ் 1.6 உள்ள இந்த 2 3யும் ஹோம் ஒர்க்கு, அதாவது எக்ஸாம்பிள் 1.3334 இதில் உள்ள சம்மு நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.